ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆகாஷ் பிரைம் ஏவுகணை. ஸோ இந்த ஏவுகணை வந்து யார் விண்ணில் ஏவி இருக்காங்க, ஏவி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா DRDO தான். ஸோ இதை வந்து மேக் பண்ணது பாரத் டைனமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அவங்களும் இன்னொரு கொலாபரேட்டிவோடு அவங்க வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. DRDO இந்த டெஸ்ட்டுக்கு அனுப்பி பார்த்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4500 மீட்டருக்கு மேலே உயரமான பகுதியில் இருந்து ஏவப்பட்டு வானிலக்க தாக்கி அழிக்கிறது தான் இந்த ஆகாஷ் பிரைம் ஏவுகணை. ஸோ இது இப்போ வந்து லடாக் பக்கத்தில் தான் ஒரு பிளேஸில் வச்சு விண்ணில் ஏவி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா 4500 மீட்டருக்கு மேலே அப்படின்னா ரொம்ப ஹைட்லேருந்து ஏவணும் இல்லையா, அதனால தான். ஸோ இது வந்து 2009 இந்த ரக ஏவுகணை ஆகாஷ் பிரைம் ரக ஏவுகணை வந்து பயன்பாட்டில் இருந்துகிட்ருக்குது. அடுத்தது நாட்டின் தூய்மையான நகரம். ஸோ நாட்டின் தூய்மையான நகரம் அப்படிங்கிறது வருஷம் ரிலீஸ் பண்ணுற ஒரு ரிப்போர்ட் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷமும் கண்டினியூஸாக 8வது வருஷமாக இந்தூர், மத்திய பிரதேசத்தை சேர்ந்த இந்தூர் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ இதில் சில கேட்டகரிஸ், ஒரு 4 கேட்டகரிஸில் வந்து விருதுகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்குது. டோட்டலாக ஸ்வச் சர்வேக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்தூர். இதுவே சூப்பர் ஸ்வச் லீக் பிரிவு அப்படிங்கிற பிரிவில் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் இந்தூர் தான். செகண்ட் பிளேஸ் வந்து சூரத், தேர்டு வந்து நவி மும்பை. ஸோ நவி மும்பை அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஃபஸ்ட் பிளேஸ் வந்து நொய்டா. ஸோ நொய்டா வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது. செகண்ட் வந்து யூனியன் டெரிட்டரியான சண்டிகர். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மைசூர். ஓகேவா? ஸோ இந்த சண்டிகர் அப்படின்னு சொன்னதும் நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, இந்த சண்டிகரில் தான் அந்த குற்றவியல் சட்டம், 3 குற்றவியல் சட்டங்கள் வந்துச்சு இல்லையா? ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டாக நடைமுறைப்படுத்திய ஒரு யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த சண்டிகர் தான். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். அடுத்தது ஸ்வச் சாகர் பிரிவு. ஸோ இந்த ஸ்வச் சாகர் பிரிவு அப்படிங்கிறது அபவுட் 10 lakh பாப்புலேஷன். ஓகேவா? 10 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஏரியாஸில் நடத்தப்பட்ட இந்த இதில் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் அகமதாபாத். ஸோ அகமதாபாத் குஜராத்தில் இருக்குது. செகண்ட் வந்து போபால், தேர்ட் வந்து லக்னோ. ஓகேவா? அப்போ என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இது வந்து ஸ்வச்தா செயலி, மை கவர்மெண்ட் செயலி அப்படிங்கிற 2 ஆப் மூலமாக தான் மக்களிடையே இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. அதோட முடிவுகள் தான் இந்த மாதிரி ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 4 பிரிவு மொத்தம் 78 விருது அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வருஷம். ஓகேவா? 4 கேட்டகரிஸு, டோட்டலாக ஒரு 78 அவார்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த நகரங்களுக்கெல்லாம் விருதுகள் அப்படிங்கிறத வழங்கியிருக்காங்க. அடுத்தது இந்தியாவின் மிக லகுவான செயலில் உள்ள சக்கர நாற்காலி. ஸோ அதோட பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா YD1 அப்படிங்கிறது. ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு சக்கர நாற்காலி தான். இதை யார் யார் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா IIT மெட்ராஸ். ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இந்தியாவின் முதல் பழங்குடி மரபணு வரிசை முறை திட்டம், ட்ரைபல் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டைம் இது வந்து குஜராத் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன பழங்குடி மரபணு வரிசை முறை திட்டம் அப்படின்னா, இது வந்து ஒரு டேட்டா பேஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான். ஸோ என்ன டேட்டா பேஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ட்ரைபல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு வந்து தலைமுறையாக சில நோய்கள் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கிள் செல் அனீமியா, ஓகே, அறிவாள் செல் இரத்த சோகைன்னு சொல்லுவோம். அடுத்தது தலசீமியா. அது போக சில கேன்சர் டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெரிடிட்டரியாக எல்லாரையும் பாதிப்புக்குள்ளாக வைக்கும். ஸோ அந்த மாதிரி பரம்பரை ரீதியாக வரக்கூடிய நோய்களை முன்கூட்டியே கண்டறிஞ்சு அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து அந்த நோய்களை அவங்கள தாக்காமல் அவங்கள பாதுகாக்கிறது தான் இந்த மரபணு தரவுத்தளம் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டாக இந்த இனிஷியேட்டிவை குஜராத் கவர்மெண்ட் தான் எடுத்திருக்காங்க. அடுத்தது டே ஆஃப் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் ஜஸ்டிஸ் டே எப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 17ஆம் தேதி. அதுக்கப்புறம் பாம்பு பிடிப்பதற்கான ஒரு செயலி. நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஏதாவது வீடுகளில் பாம்பு புகுந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா உடனே ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணுவோம். ஸோ அவங்க வருவாங்க. இனிமேல் வந்து அப்படி பண்ண வேண்டியதில்லை. இந்த நாகம் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இப்படி லொக்கேஷன் எல்லாம் இது பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்படி வீட்டில் பாம்பு வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அதை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ உலக பாம்பு தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 16ஆம் தேதி. அடுத்தது இந்தியாவில் கால்நடைகளுக்கு வேளாண் அந்தஸ்து வழங்கிய முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிரா. ஓகேவா? ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டாக கால்நடைகளுக்கு வேளாண் அந்தஸ்து அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு நாள். ஸோ தமிழ்நாடு நாள் எப்போ அப்படின்னா ஜூலை 18. அதாவது இப்போ 2021 தான் இந்த ஜூலை 18 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு வந்து நிறைய கான்ட்ரோவர்சி இதாக போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஃபைனலாக ஜூலை 18 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த ஜூலை 18 எதற்காக செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருந்த நேம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு மாற்றப்பட்ட தினம் தான் இந்த ஜூலை 18. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு நம்ம பார்க்கணும் அப்படின்னா சங்கரலிங்கனார். ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து ஃபஸ்ட்டாக ஆக்சுவலாக இவருக்கு முன்னாடி பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிறவர் வந்து ஆந்திராவை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து உயிரிழந்திருப்பார். ஒரு 56 நாட்கள் 58 நாட்கள் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா ஆந்திராவை 1953 ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 1956 தான் வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் தான் சங்கரலிங்கனார் விருதுநகரை சேர்ந்தவர். இவர் வந்து உண்ணாவிரதம் இருக்கார். என்னென்னா நம்ம தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு 12 கோரிக்கைகள் வச்சுருப்பார். அந்த 12 கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கை தான் மெட்ராஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடுன்னு நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இவர் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தார் அப்படின்னா 1956 ஜூலை 27 அக்டோபர் 13 வரைக்கும் இருந்திருப்பார். கிட்டத்தட்ட 76 நாட்கள். ஓகேவா? ஸோ இவர் வந்து உண்ணாவிரதம் இருந்திருப்பார். அந்த 76வது நாள் ஜீவானந்தம் அந்த மாதிரி எல்லாருமே போய் பேசியிருப்பாங்க. பட் அவர் வந்து கன்வின்ஸ் ஆகலை. அந்த 76வது நாள் வந்து இவரோட உயிர் வந்து பிரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. ஓகே, ஸோ அப்போ உடனே தமிழ்நாடுன்னு சேஞ்ச் பண்ணிடுவாங்களான்னா கிடையாது. ஸோ அதுக்கான தீர்மானம் அப்படிங்கிறது அண்ணாதுரை அவர்கள் சிஎம்மாக பதவியேற்றதும் 1967 ஜூலை 18 இதுக்கான தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படுது. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாளான ஜூலை 18 தான் நம்ம தமிழ்நாடு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நாடாளுமன்றத்தில் எப்போ நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா 1968 நவம்பர் 23. ஸோ நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னா 14 ஜனவரி 1969 தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் 1996 நம்மளோட தலைநகரோட பேர் வந்து மெட்ராஸ்ன்னு இருக்குது. ஸோ அதை சென்னை அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. ஸோ 1996 அந்த டைமில் வந்து யார் சிஎம்மாக இருந்தப்போ இந்த நேமை வந்து சென்னைன்னு மாற்றினாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது யசோதா ஏஐ. ஸோ இந்த யசோதா ஏஐ அப்படிங்கிறது நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமன் இருக்காங்கள்ல, தேசிய பெண்கள் ஆணையம், அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஏஐ லிட்ரஸி ட்ரைவ் ஃபார் விமன். ஸோ விமனுக்கான ஒரு கற்றறிதல், ஸோ அந்த எழுத்தறிவு வழங்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரிப்பட்டது தான் இந்த யசோதா ஏஐ அப்படிங்கிறது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது தான். நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமன் அப்படிங்கிறது ஸோ எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1992 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து சட்டப்பூர்வமான ஆணையம் தான். 1990 ஆக்ட் படி இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்தது பிரிங் இட் ஆன் அப்படிங்கிற ஒரு புக்கு. ஸோ இந்த புக் யார் எழுதினது அப்படின்னா தீபா மாலிக். இவங்க வந்து ஒரு பேரா அத்லெட்டு. அடுத்தது இந்தியாவின் முதல் உள்நாட்டு டெட்ராவெலன் டெங்கு வேக்சின். ஸோ அதோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெங்கி ஆல் அப்படிங்கிறது தான் அதோட பெயர். ஓகேவா? ஸோ இதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.